வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நவீன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசியல் இவ்வளவு கேவலமா இருக்கும்னு கண்டிப்பா நான் எதிர்பார்க்கலைங்க. மக்கள் மாற்றத்துக்காக ஓட்டு போட்டாங்க. ஒரு பக்கம் மாற்றம் நடந்துட்டே இருக்குது, அதை நம்ம வரவேற்கிறோம், சப்போர்ட் பண்றோம். ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப கேவலமான அரசியல் நடந்துட்டு இருக்குது. அதை நம்ம கேட்கணும். மக்கள் கேட்கிறாங்க, ரொம்ப கேவலமா அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, இது நல்லதே கிடையாது, தமிழ்நாட்டோட அரசியல் இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க சமீப காலமா பார்த்திருப்பீங்க, அதிமுக இருந்து நிறைய எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு டிவிகேல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. மக்களுக்கு முழு காரணம் தெரியும் எதுக்கு அங்க பதவி ராஜினாமா பண்றாங்கன்னு. ஆனா அது கூட மக்கள் சரி ஓகேன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனா சமீபத்துல ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு கட்சியோட தலைவர் என்ன சொல்றாருன்னா, செய்தியாளர் சந்திப்புல சிஎம் எங்கிட்ட கேட்டுக்கொண்டாரு, உங்களோட 2 எம்எல்ஏக்களை பதவி விலக சொல்லுங்க, நான் உங்களோட தொகுதியில பிரச்சாரம் பண்றேன்னு. சோ இதெல்லாம் மக்கள் கேட்டாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னங்க அரசியல் இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க நம்பி ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏவை செலக்ட் பண்ணிருக்கோம், அந்த எம்எல்ஏ எங்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஆனா ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தா கூட மக்கள் எம்எல்ஏ என்ன சொல்லிருக்கலாம், 2 வருஷம் நான் வெயிட் பண்ணேன், என்னோட தொகுதி மக்களுக்கு நல்லது பண்ண முடியல, அதனாலதான் நான் ஆளுங்கட்சியில சேர போறேன், ஆளுங்கட்சியில சேர்ந்தா என் தொகுதி மக்கள் நல்லது பண்ணலாம் அப்படின்னு மக்கள் நம்புவாங்க. ஆனா நீங்க ஒரு மாசத்திலேயே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு ஆளுங்கட்சியில போய் சேர்ந்தீங்கன்னா மக்கள் எப்படி நம்புவாங்க நீங்க சொல்ற காரணத்தை? ரொம்ப கேவலமா இருக்குது சார். இது ஒரு பக்கம் இருக்கட்டு, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு எதிர்கட்சியை சார்ந்தவங்க 35 கோடி பேரம் பேசி ஆளுங்கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பார்த்திருக்காங்க, பதவி ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காங்க, சட்டசபையில சபாநாயகருக்கு எதிராக பேச சொல்லியிருக்காங்க. ரொம்ப மோசமான அரசியல். தமிழ்நாடு அரசியல் இதுவரைக்கும் இப்படி இருந்தான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தளவு நான் இதுவரைக்கும் இப்படி கேட்டது கிடையாது, கேள்விப்பட்டது கிடையாது. மூத்த அரசியல்வாதிங்க இருக்கக்கூடிய கட்சி இவ்வளவு கேவலமா அரசியல் பண்றாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இவங்க மக்களுக்கு நல்லது பண்ண வந்தவங்க மாதிரியே நமக்கு தெரியலங்க. தூய சக்தி தீய சக்தி எல்லாம் நல்லாதான் பேசுனீங்க, ஆனா இப்ப பாருங்க எல்லாருமே தீய சக்தியா தான் இருக்காங்க. இங்க அரசியல் பண்ற எல்லாருமே தீய சக்தி. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தான் நல்ல பதவியில இருக்கணும், தான் அதிகாரத்துல இருக்கணும், தான் பணம் சம்பாதிக்கணும் யோசிக்கிறாங்க தவிர மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு யாருமே யோசிக்கல. மக்கள் நம்ம இப்ப ஏமாந்துட்டோம். மக்கள் ஓட்டு போட்டு ஏமாந்து இப்ப நிக்கிறோம். பாத்தீங்களா? இதுதான் சொல்றது. என்னைக்குமே ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப சிந்திச்சு ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றது. புரியுதுங்களா? நீங்க 1.5 கோடிக்கு மேல விஜய் சாருக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிருக்கீங்க, அதே மாதிரி 1 கோடிக்கு மேல டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. சோ இவ்வளவு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் பாருங்க. இன்னைக்கு மாறி 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 எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமான அரசியலா இருக்குது. இந்த அரசியல் தமிழ்நாட்டுல இப்படி நிலைக்க கூடாது. இதை மாத்தணும். மக்கள் நீங்க சிந்திக்கணும். இன்னைக்கு ரிசைன் பண்ண எம்எல்ஏக்கள் ரீஎலெக்ஷனுக்கு உங்க தொகுதியில எலெக்ஷன் நின்னாங்கன்னா நீங்க ஓட்டு போடாதீங்க, அவங்கள இங்க தோக்கடிக்கணும். அதுதான் நீங்க பண்ற முக்கியமான வேலையா இருக்கணும். உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணி உங்களை நம்ப வச்சு ஏமாத்தி வெறும் பதவிக்காக வெறும் பணத்துக்காக அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அங்க போய் சேர்ந்து திரும்ப எம்எல்ஏ கேண்டிடேட் நின்று ஜெயிச்சு பதவி அனுபவிக்கலாம் நினைக்கக்கூடிய எம்எல்ஏக்களை நீங்க தோக்கடிக்கணும். மறந்துடாதீங்க, இதை உங்க மனசுல வச்சுக்கோங்க. நீங்க நாளைக்கெல்லாம் வரக்கூடிய தேர்தல்ல உங்களோட தொகுதியோட எம்எல்ஏக்கள் யாரு, எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு பார்த்து நல்லது பண்ணுவாரான்னு பார்த்து தெளிவா நீங்க எலெக்ஷன் நின்று ஓட்டு போடணும். ரொம்ப கேவலமான அரசியல், ரொம்ப மோசமான ஒரு அரசியல். எதிர்பார்க்கல நம்ம ஒரு மாற்றம் வரும், விஜய் சார் வந்தா ஒரு மாற்றம் வரும் சொல்லிதான் நம்ம ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க வச்சாங்க. இங்க நிறைய இடத்துல மாற்றம் நடக்குது. நான் சொன்ன மாதிரி இது நிறைய இடத்துல ஊழல் லஞ்சம் ஒழிக்கப்பட்டு வருது, அதெல்லாம் ஓகே. ஆனா ஏன் இது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆகும் டிவிகே கட்சிக்கு. இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு மூத்த கட்சி தலைவர், ஒரு அரசியல்வாதி வெளியில இவ்வளவு ஓப்பனா சொல்றாருன்னா இது எவ்வளவு பெரிய கேவலமான அரசியல் எதிர்பாருங்க. அதே மாதிரிதான் எதிர்கட்சியும் பண்ணுது. இங்க ஆளுங்கட்சி பண்ணக்கூடிய அதே வேலையை எதிர்கட்சி பண்ணுது, எதிர்கட்சி பண்ணக்கூடிய அதே வேலையை ஆளுங்கட்சி பண்ணுது. மாறி மாறி எம்எல்ஏக்களை எப்படிதான் புடுங்கலான்னு சொல்லி பாக்குறாங்களே தவிர நம்மளை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு எப்படி ஓட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இங்க யாருமே யோசிக்க மாட்டாங்க. நான் பழைய வீடியோல பேசினது மாதிரி இங்க மக்கள் பிரச்சனை இன்னும் நிறைய இருக்கு. தண்ணி இல்ல, ரோடு இல்ல, கல்வி வசதி இல்ல, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை பத்தி சிந்திக்காம வெறுமையா எம்எல்ஏக்களை எப்படா புடுங்கலாம், எம்எல்ஏ எப்படா எடுத்து நம்ம கட்சிக்கு போடலாம்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையில தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க தவிர மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு யாருமே யோசிக்கல. தயவு செய்து இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியலை விட்டுட்டு
மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. மக்களோட நல்லது மட்டுமே உங்க சிந்தனையில வைங்க. புதிய புதிய திட்டங்களை கொண்டு வாங்க. விவசாய கடன், கல்வி கடன், இவ்வளவு நிறைய பிரச்சனை இருக்கு. எவ்வளவு பிரச்சனை. மாற்றத்துக்காக ஓட்டு போட்டாங்க. அந்த மாற்றத்தை நீங்க கண் முன்னாடி மக்களுக்கு காமிங்க. இந்த மாதிரி மாற்றங்களே வேண்டாம். இந்த எம்எல்ஏக்களை மாத்துறது, எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குறது, குதிரை பேரம் பண்றது, இந்த மாதிரி அரசியல் மாற்றம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு தூய்மையான அரசியல் எங்களுக்கு வேணும். அதுதான் எங்களுக்கு தேவை. தயவு செய்து அதை பண்ணுங்க. பை.